ஹலோ வணக்கம், நான் இர்ஃபான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா IPL 2024 இதோட ஒரு ஃபுல் ரீகேப் தான் பார்க்க போறோம். அதாச்சும் இந்த சீசன்ல நடந்த இம்பார்ட்டன்டான மொமெண்ட்ஸ், இம்பார்ட்டன்டான பிளேயர்ஸ், அப்புறம் சில மறக்க முடியாத தருணங்கள், இதெல்லாம் வந்து ஒரு ரீகேப் மாதிரி பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் நான் பேச போறது வந்து பேட்டர்ஸ். அதாச்சும் ஒரு 4-5 பேட்டர்ஸ் இருக்காங்க. இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நான் பயங்கரமா என்ஜாய் பண்ணி பார்த்தேன். இவங்க கிரீஸ்க்கு வந்தாலே இவன் நிக்காண்டா மேட்ச் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி மற்ற டீம் பிளேயர்ஸா இருந்தாலும் பார்த்துட்டு இருந்தேன். அதாச்சும் நான் சப்போர்ட் பண்ற டீம் போக வேற டீம் பிளேயர்ஸா இருந்தாலும் உட்காந்து இவங்களோட பேட்டிங் காண்டியே மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு 4-5 பேட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ஜேக் ஃப்ரேசர் மெக்கர். ஸோ இவர் வந்து டிசியில ஓப்பனிங் பண்ற ஒரு பேட்ஸ்மேன். திடீர்னு ஒரு பாதி சீசன்ல தான் வந்தாருன்னு நினைக்கிறேன். முதல்ல ஒரு 4-5 மேட்சஸ்க்கு அப்புறம் தான் டிசிக்கு இவர் ஓப்பன் பண்ணாரு. ஸோ சும்மா யாரா இந்த பையன் புதுசா இருக்கானேன்ட்டு ஒரு 1-2 மேட்ச் அவர் ஆடுறத பார்த்தேன். பார்த்துட்டு என்னடா இப்படி ஆடுறான் அப்படிங்கிற அளவுக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவர் பேட்டிங் பார்க்கணும்னு காண்டியே அடுத்து உட்காந்து வந்து எல்லா மேட்சும் பார்த்துட்டு இருந்தேன், டிசி மேட்ச். ஸோ அதே மாதிரி சில பேர் ஆடுறத பார்க்கும்போதே வந்து பயங்கர ஸ்டைலிஷா ஒரு மாதிரி ஒரு ஸ்வாகா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இவர் ஆடுறத பார்க்கும்போது அந்த மாதிரி இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சது. இப்போ எல்லா பேட்டர்ஸும் 6-4 அடிக்கிறாங்க, செம்மையா ஆடுறாங்க. ஆனா ஒரு சில பர்டிகுலர் பேட்டர்ஸை பார்க்கும்போது தான் வந்து ஒரு யூனிக்னஸ் இருக்கும், ஒரு செம்மையா ஆடுறான்பா அப்படிங்கிற லெவலுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவர் வந்து செம்மையா ஆடிட்டு இருந்தாரு, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செகண்ட் வந்து அபிஷேக் சர்மான்னு சொல்லிட்டு SRH டீம்ல ஓப்பன் பண்ற ஒரு பேட்ஸ்மேன். ஸோ லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன். ஸோ இவர் வந்து என்னன்னா ஒரு சில மேட்ச் ஓப்பனிங் மேட்ச்லாம் SRH மேட்ச் பார்க்கவே இல்லை. SRH மேட்ச்னா மொக்கையா இருக்குங்கப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஒரு 4-5 மேட்சுக்கு அப்புறம் SRH மேட்சா வைடா செம்ம என்டர்டைன்மெண்டா இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த சேஞ்ச் பண்ணிட்டாங்க டீமை. ஸோ அப்படி இருக்கிறப்போ அதுல வந்து இவர் முக்கியமான ஒரு பிளேயர். என்னன்னா இந்த மாதிரி ஒரு SRHோட சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் சரி SRH மேட்ச் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிவியை போட்டு பார்க்க உட்கார்ந்தா இவர் ஆடுறாரு, யாருன்னே தெரியல. அபிஷேக் சர்மான்னு பேர் இருக்கு, ஆனா நான் பார்த்தது கிடையாது. அதுக்கு முந்தின மேட்சஸும் நான் பார்த்தது கிடையாது. அப்படி இருக்கும்போது எல்லாரும் ஹெட்டை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ஹெட்டுன்ட்டு அவரை தூக்கி அவரை பிரம்மாண்டமா அப்படி பேசுறப்போ எனக்கு வந்து ஹெட்டை விட இவர் மேலதான் எனக்கு இம்பாக்ட் அதிகமா இருந்துச்சு. என்னன்னா ஹெட்டு கூட வந்து ஸ்பின்னர்ஸ் போடுறப்ப கொஞ்சம் தடுமாறுறாரு, கொஞ்சம் இதாகுறாரு. ஆனா இவர் வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து எல்லா பாலும் இறங்கி இறங்கி 6 அடிச்சுட்டு இருந்தாரு. நான் ஒரு 2 மேட்ச் லைவா பார்த்தேன். ஸோ அதுல வந்து என்னடா இவன் இப்படி அடிக்கிறான் அப்படிங்கிற அளவுக்கு பேசர்ஸ் போட்டாலும் அடிக்கிறாரு, ஸ்பின்னர்ஸ் போட்டா எல்லா பாலும் ஒரு ஓவருக்கு ஒரு 4-5 பால் இறங்கி இறங்கி 6-4 அடிச்சாரு. ஸோ அதை பார்த்துட்டு செம்ம பேட்டிங் பா அப்படிங்கிற லெவலுக்கு. ஏன்னா எந்த பவுலர்ஸ் போட்டாலுமே அடிக்கக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ நான் பார்க்குற லைவ் மேட்ச்ல வந்து ஹெட்டு கூட வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு கஷ்டப்பட்டாரு. ஆனா இவர் வந்து 2 பேரையுமே அட்டாக் பண்ணி விளாண்டுட்டு இருந்தாரு. ஸோ அதனால ஹெட்டு கொஞ்சம் அப்படியே டாப்ல போனனால இவர் கொஞ்சம் ஹெட்டு வந்து இவர் ஓவர் சைடா பண்ணிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனா ஹெட்டை விட ஒரு பயங்கரமான ஒரு இம்பாக்ட் வந்து எனக்கு அபிஷேக் சர்மா தான் கொடுத்தாரு SRH பொறுத்த வரைக்கும். மூணாவதா பார்க்கணும்னா என்னோட ஃபேவரட் டீமான CSKல இருக்கிற டூபே. ஸோ இவர் வந்து எல்லாருக்குமே இந்த சீசன்ல வந்து ஃபேவரட் ஆயிட்டாரு. இவர் வந்தாலே ஒரு பயங்கரமான செலிப்ரேஷன் வந்து கிரியேட் ஆகுது. அதாச்சும் போன சீசன்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அந்த அளவுக்கு ஒரு ட்ரோல், அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்ல ஒரு ஹேட்ரட் இதெல்லாம் அவர் மேல இருந்தாலும் அந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து என்னால ஆட முடியும்டா, நானும் ஜெயிச்சு கொடுப்பேன்டா அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் அவர் மேல உள்ள அந்த ஒரு இதை வந்து மாத்தினாரு. ஆனா சரி ஓகே, ஒருத்தன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இவ்வளவு ட்ரோல் மெட்டீரியலா இருந்துட்டு இப்படி ஒரு சேஞ்ச் கொடுத்துருக்கான் செகண்ட் ஹாஃப்ல 2023ல அப்படின்னு பாக்குறப்போ இந்த சீசன்ல அவர் கொடுத்திருக்கிற சேஞ்சுங்கிறது வந்து டோட்டலா 2023ல இருந்து அப்படியே மாறுபட்டு ஒரு பயங்கரமான ஒரு டெவலப் பண்ணி கேமை விளையாண்டு இருக்காரு. அதாச்சும் தோனி இறங்குறப்போ என்ன மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் வருதோ சிஎஸ்கே டீமை பொறுத்த வரைக்கும் தோனிக்கு அடுத்தபடியா ஒரு மாசுங்கிறது வந்து இவருக்கு தான் இருக்கு. இவர் வந்தாலே அந்த ஒரு மாஸ் மொமெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணிடுறாரு. ஆடியன்ஸ் வந்து பயங்கர கிரேசியா கத்துறாங்க டூபேன்னு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு பிளேயர் வந்து போன வருஷம் இதே ட்ரோல் மெட்டீரியலா இருந்து இப்போ இப்படி ஒரு கிரியேட் பண்ணியிருக்காருல இப்படி ஒரு சம்பவத்தை. ஸோ இதை பார்க்குறப்பவே வந்து செம்மையா இருக்கு. ஸோ இதை தாண்டி அவர் கேம்லையும் வந்து பயங்கரமா டெவலப் பண்ணியிருக்காரு. அதையுமே பயங்கரமா ஒவ்வொரு மேட்சுமே கன்சிஸ்டண்டா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா லாஸ்ட் ஒரு 2-3 மேட்ச் தான் அவர் வந்து கொஞ்சம் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. அதுக்கு முன்னாடி மேட்ச்லாம் கன்சிஸ்டண்டா ஒரு 7-8 மேட்ச் வந்து கன்சிஸ்டண்டா ஆடிட்டு இருந்தாரு. எல்லா மேட்சும் வந்து 40-50, ஒரு 20 பாலுக்கு 45, 20 பாலுக்கு 40, 20 பாலுக்கு 50ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரைக் ரேட் பயங்கரமான ஒரு ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு இருந்தாரு. வந்தாலே 6-4 அந்த மாதிரி அடிச்சுட்டு இருந்தாரு. அதுவும் 4லாம் பார்க்க முடியல, ஒரு சில 4 தான் பார்க்க முடியும், 6 தான் அதிகமா அடிச்சாரு. என்னன்னா போன தடவை கூட ஸ்பின்னர்ஸை பயங்கரமா ஆடினாரு.
ஆனா பேசர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாரு, ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாரு. அதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. ஃபைனல் மேட்ச்ல கூட நம்ம பார்த்துருப்போம். ஸ்பின்னர்ஸ் அடிச்ச டூபே வந்து லாஸ்ட் ஒரு சில ஓவர்ஸ்ல வந்து கொஞ்சம் நம்மளுக்கு பயம் கொடுத்துட்டாரு, எங்க தோத்துருவோமோ சிஎஸ்கே அப்படிங்கிற அளவு. ஏன்னா கொஞ்சம் அந்த பேசர்ஸை வந்து அடிக்க முடியாம திணறிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் ஜடேஜா அடிச்சு ஜெயிச்சு கொடுப்பாரு. ஆனா இந்த வருஷம் வந்து என்னன்னா, நம்ம பேசர்ஸ் போடும்போது ஐயோ டூபேக்கு இது ஆட தெரியாத, ஸ்பின்னர்ஸை தானே ஆடுவாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறப்போ, இல்ல நான் ஆடுவேன் அப்படின்ட்டு பேசர்ஸையும் இந்த வருஷம் வந்து பொழந்தாரு. இன்னொன்னு என்னன்னா, நான் வந்தா ஸ்பின்னர்ஸே கொடுக்க கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஆப்பனண்ட் பவுலிங் டீமையே மைண்ட் செட்டை மாத்துற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னன்னா, ஒருத்தனுக்கு பயந்து நான் வந்து எவ்வளோ பெஸ்ட் பவுலரா இருந்தாலும் நான் கொடுக்க மாட்டேன்டா ஸ்பின்னரை, நீ அடிச்சிருவாடா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குல்ல. இதை வந்து அவரோட கேம் மூலியமா அவர் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. இதை தாண்டி ஒரு சில பேட்டர்ஸை வந்து நான் பர்டிகுலரா ஒரு சில மேட்சஸ் வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணி பார்த்தேன். என்னடா இப்படி ஆடுறாங்க அப்படிங்கிற அளவுக்கு. ஸோ அந்த மாதிரி ஆடின ஒரு 3 பேரை சொல்றேன். ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து டிராவிஸ் ஹெட். ஸோ இவர் வந்து நான் சொன்ன மாதிரி அபிஷேக் சர்மாவோட இவரோட பேட்டிங்குமே நான் என்ஜாய் பண்ணி பார்த்துருந்தேன் எல்லா மேட்சுமே. ஆனா ஒரு படி மேல அபிஷேக் சர்மா என்னை இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தாரு. ஆனா இவர் ஆடின அந்த ஒரு மேட்ச் ஒரு செஞ்சுரி அடிப்பாரு, அதே மாதிரி ஒரு 89 ஒரு மேட்ச்ல அடிப்பாரு. இந்த 2 மேட்சுமே நான் லைவா பார்த்த மேட்சஸ். ஸோ அதனால ஒரு பயங்கரமான இம்பாக்ட் இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு மேட்ச் பார்க்கவே. என்னடா செமையா ஆடுறானுங்க, எப்படி பால் போட்டால் அடிக்கிறானுங்க அப்படிங்கிற லெவலுக்கு இருந்துச்சு. ஏன்னா அந்த பவர் பிளேல 6 ஓவருக்கு 125யோ 125யோ அடிப்பாங்க ஒரு மேட்ச்ல. அந்த மேட்ச் லைவா நான் பார்த்தேன். என்னன்னா 6 ஓவருக்கு 125 அடிச்சிருக்கீங்களா, அதுல வந்து டிராவிஸ் ஹெட் வந்து எப்படி போட்டாலும் அடிச்சுட்டு இருந்தாரு அந்த மேட்ச். ஸோ அது சூப்பரா இருந்துச்சு அந்த மேட்ச் பார்க்கறதுக்கு. டிராவிஸ் ஹெட் பொழந்திருப்பாரு அந்த மேட்ச்ல. ஸோ அந்த ஒரு மேட்ச், அதே மாதிரி அவர் நான் சொன்ன இன்னும் ஒரு 2 மேட்சஸ் வந்து பயங்கரமான ஒரு இம்பாக்டான பேட்டிங் வந்து ஆடி கொடுத்துருப்பார். ஸோ அதை நான் பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். நம்மளோட அதாச்சும் என்னோட ஃபேவரட் டீமான சிஎஸ்கே டீம்ல ஓப்பனிங்ல ஒரு 2 மேட்ச் ஆடி கொடுத்த ரச்சின் ரவீந்திரா. ஓப்பனிங் ஆடுறப்போ நம்ம பயங்கரமா கம்பேர் பண்ணிட்டு இருந்தோம். மைக் ஹசி, டெவன் கான்வே, ஹேடன் இப்படிலாம் நம்ம கம்பேர் பண்ணி சொல்லிட்டு இருந்தோம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பேட்டிங்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. அவர் அடிக்கக்கூடிய ஷாட்ஸும் வந்து பயங்கர சூப்பரா பாக்குறதுக்கு வந்து செமையா என்ஜாய் பண்ற மாதிரி அவரோட ஷாட்ஸ் எல்லாம் வந்து இருந்துச்சு. ஸோ அதனாலதான் அவ்வளவு கொண்டாடினாங்க அந்த ஃபர்ஸ்ட் 2 மேட்ச். ஸோ நானுமே வந்து எவன்டா இவன் இப்படி அடிக்கிறான் அப்படிங்கிற அளவுக்கு பரவாயில்ல, சிஎஸ்கேக்கு செம்மையான ஒரு பேட்ஸ்மேன் கிடைச்சிட்டான்டா, சிஎஸ்கே இனிமே சூப்பரா இருக்கும்டா அப்படிங்கிற லெவலுக்கு நான் நினைச்சிட்டு இருந்தேன். எப்படி போன சீசன்ல டெவன் கான்வேயை நினைச்சு ரொம்ப போடு பிளேயர்ரா நீ தான்டா சிஎஸ்கே வந்து இப்படி ஓப்பனிங்ல பயங்கரமா கொண்டு போய் நிப்பாட்டுற பவர் பிளேல அப்படின்னு நினைச்சோம். ஸோ அந்த மாதிரி இவர் இருப்பாருன்னு நினைச்சேன். எந்த கரப்பாம்பூச்சி கண்ணு பட்டுச்சோ தெரியல. ஸோ அந்த 2 மேட்சுக்கு அப்புறம் அவர் வந்து பெர்ஃபார்மே பண்ணல. ஆனால் அந்த 2 மேட்ச் அவர் கொடுத்த இம்பாக்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி ஆர்சிபியில் வந்து வில் ஜாக்சன் ஒரு பிளேயர், அவரோட ஒரு மேட்ச் வந்து நான் அப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் தடவை அவர் விளாட்றத நான் பார்க்கேன். அதுக்கு முந்தின ஒரு மேட்ச் அவர் விளாண்டுருந்தாரு, ஏதோ ஒரு சம் 30யோ 40யோ அடிச்சிருந்தாரு. அந்த மேட்ச் நான் பார்க்கல. முதல் மேட்ச்ல அவுட் ஆயிட்டாரு. ஒரு 2 மேட்ச் டக்குன்னு அவுட் ஆயிட்டாரு. என்னடா பெரிய இம்பாக்ட் பிளேயர்னு சொன்னீங்க, 2 மேட்சா எந்த இம்பாக்டும் கிரியேட் பண்ணலன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு மேட்ச் அடின்னு அடிப்பாரு. ஜிடி கூட நினைக்கிறேன், ஜிடி கூட தான், ஜிடி கூட ஒரு அடிப்பாரு. அந்த மேட்ச் வந்து நான் லைவா பார்த்துட்டு இருந்தேன். ஸோ பார்த்துட்டு இருக்கும்போது எங்கேயோ இருந்துச்சு ஸ்கோர், சரி முடிப்பாங்க 20 ஓவர்ல, யார் ஜெயிப்பாங்களோ தெரியல அப்படின்னு பார்த்தா 16 ஓவர்ல மேட்சையே முடிச்சுட்டாங்க. என்னடா இப்போ தானடா திரும்பி பார்க்கறதுக்குள்ள இவ்வளோ 6 அடிச்சு மேட்சே முடிச்சிட்டீங்க 16 ஓவர்ல, எப்படா முடிச்சிங்கன்னு பார்த்தா அந்த அளவுக்கு ஒரு பேட்டிங்கை வந்து வில் ஜாக்ஸ் வந்து ஆடி இருப்பாரு. 6 அடிச்சிருப்பாரு. நல்லா பார்த்தா ஒரு 12வது ஓவருக்கு அப்புறம் தொடர்ந்து ஒரு 4 ஓவர் வந்து அடிதான். அங்க வந்து சிங்கிளோ டூஸோ எதுவுமே இருக்காது, வெறும் 6 அடிப்பாரு. அதுவும் குறிப்பா ரஷீத் கான் ஓவர் போடுறப்போ தொடர்ந்து ஒரு 4 சிக்ஸ் அடிப்பாருன்னு நினைக்கிறேன். அது வேற லெவலா இருந்துச்சு. என்னடா ரஷீத் கான் ஓவர் போடுறாங்க, நீ என்னடா இப்படி அடிச்சுட்டு இருக்க அப்படிங்கிற லெவலுக்கு. ஒரு ஓவர்ல 29 ரன் ரஷீத் கான் ஓவர்ல வில் ஜாக்ஸ் அடிப்பாரு. ஸோ அது வந்து சம பேட்டிங் அப்படிங்கிற அந்த ஒரு மேட்ச்ல அந்த ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பரா இருந்துச்சு. பயங்கரமா ஒரு இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ இதை தவிர்த்துட்டு வந்து இன்னும் ஒரு சில பிளேயர்ஸ், அதாச்சும் கோலி வந்து லாஸ்ட் ஒரு 3 to 4 மேட்சஸா அவர் விளாண்ட பெர்ஃபார்மன்ஸ், அதாச்சும் இந்த ஸ்ட்ரைக் ரேட்டை பத்தி அவர் குறை சொல்லிட்டே இருக்கும்போது டக்குன்னு அப்படி கியர் சேஞ்ச் பண்ணி ஒரு லாஸ்ட் 3 மேட்சா என்னால ஆட முடியும்டா அப்படிங்கிற மாதிரி ஹேட்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே செருப்படி கொடுக்குற மாதிரி ஒரு இன்னிங்ஸ் வந்து ஸ்ட்ரைக் ரேட்டை பயங்கரமா வச்சு ஆடி இருப்பார் ஒரு 3-4 இன்னிங்ஸ். அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னன்னா ஒருத்தரை பத்தி குறை சொல்லிட்டே இருக்கானுங்க, என்னால அடிக்க தெரியும்டா, அடிக்க தெரியாம இல்லை அப்படின்ட்டு அடிச்சு காட்டினாரு ஒரு 2 மேட்ச். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் பார்த்தேன் அந்த மேட்சுமே. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவரை அந்த மாதிரி ஒரு அடிச்சு, இதெல்லாம் நம்ம பழைய காலத்துல பார்த்துருப்போம். ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி கோலி வந்து பயங்கரமா ஒரு 2018-16 டைம்ல ஒரு பயங்கரமா அடிச்சு பார்த்துருப்போம்.
அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக் ரேட்ல இந்த மாதிரி பயங்கரமா ஒரு கியர் அப் பண்ணி அக்ரெசிவா ஆடின ஒரு 2 இன்னிங்ஸ் வந்து செம்மையா இருந்துச்சு எனக்கு பாக்குறதுக்கு. ஸோ இது போக சுனில் நரேனோட ஒரு இன்னிங்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து தோனி கொடுத்த அந்த ஒரு கேமியோ, அதாச்சும் தோனி எப்படி எப்படி இல்லாமோ ஃபினிஷ் பண்ணி எப்படி எப்படி இல்லாமோ 6 அடிச்சு பார்த்துருக்கு. ஆனா இந்த சீசன்ல அவர் அடிச்ச ஷாட்ஸா இருக்கட்டும், 6ஆ இருக்கட்டும், ஒரு வேற மாதிரியான ஒரு வைபா இருந்துச்சு. என்னன்னா யாரா நீ இப்பெல்லாம் நீ ஆட மாட்டியடா அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்ல. தோனியா இது ஹேர் ஸ்டைல் தான் விண்டேஜா வராருன்னு பார்த்தா உண்மையில அந்த விண்டேஜ் தோனியை கொண்டு வந்துட்டாரப்பா அப்படிங்கிற லெவலுக்கு சில மேட்ச்ல வந்து பயங்கரமான ஒரு இம்பாக்ட் கொடுத்திருந்தாரு. தோனி திரும்ப வந்துட்டாரா அப்படிங்கிற அளவுக்கு. ஸோ நான் பயங்கரமா பர்சனலா வந்து நான் பயங்கரமா என்ஜாய் பண்ண மொமெண்ட்ஸ்னு இருக்கு தோனிட்ட வந்து. அது தோனி 6 அடிக்கிற மொமெண்ட்ஸ் வந்து நான் பயங்கரமா என்ஜாய் பண்ணது. ஒரு ஒரு மேட்ச்ல வந்து சிஎஸ்கே தோத்துரும். அதாச்சும் ஸ்டார்டிங்ல தொடர்ந்து 2 மேட்ச் ஜெயிச்சுட்டு ஒரு 3ஆவது மேட்ச் வந்து சிஎஸ்கே தோக்கும். ஆக்சுவலா வந்து என்னன்னா அந்த மேட்ச் சிஎஸ்கே தோக்குறப்போ வந்து எல்லாருமே சொன்னாங்க, டேய் தோனி ஆடுறத பார்த்துட்டேன்டா, இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்லடா, தோனி ஆடுறத பார்த்தாச்சு, சிஎஸ்கே தோத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலா வந்து என்னன்னா விஜய் சொல்ற மாதிரி தடவை மட்டும்தான் நீ வந்து தப்பு பண்ணியிருப்ப உன அறியாம, அதுக்கப்புறம்லாம் பண்றது வந்து ஒரு போதையில நீ பண்ணுவ அப்படின்ட்டு. அந்த மாதிரி அந்த மேட்ச்ல வந்து எல்லாருமே ஒரு என்ன சொல்ல ஒரு அந்த மெச்சூரிட்டின்னு சும்மா இப்போ போஸ்ட் போட்டிருக்காங்களா, என்னடா தோனி ஆடினா போதுமாடா, டீம் ஜெயிக்க வேண்டாமாடா அப்படின்ட்டு எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க இப்போ வந்து மீம்ஸ்ல. அது வந்து அந்த மேட்ச்ல வந்து ஊரே அப்படிதான் இருந்துச்சு. என்னன்னா ஏன்னா அந்த மேட்ச் வந்து தோனி ஆடின ஒரு ஆட்டங்கிறது வந்து இப்படிலாம் தோனி அடிப்பாரா, அதாச்சும் முட்டு போட்டு ஒரு ஷாட் வந்து அடிப்பாரு இந்த பக்கம், அதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. முட்டு போட்டு 6 அடிப்பாரு, எப்படி இப்படி ஆடுறாரு அப்படிங்கிற அளவுக்கு அவர் அடிப்பாரு, நல்ல 6 எல்லாம் அடிப்பாரு, அதெல்லாம் பார்த்துருக்கு. ஆனா இந்த சீசன் அவர் ஆடின ஒரு சில பர்டிகுலர் ஷாட்ஸ் இருக்குல்ல, அதாச்சும் இந்த முட்டு போட்டு அடிக்கிற ஷாட்டா இருக்கட்டும், இல்லைன்னா அந்த ஒத்தகை 6ஆ இருக்கட்டும், இல்லைன்னா ஸ்கூப் அதாச்சும் திரும்பி பின்னாடி ஸ்கூப் அடிச்ச ஷாட், இதெல்லாம் வந்து பார்த்தது கிடையாது. ரொம்ப வருஷம் ஆயிட்டு இதெல்லாம். எங்கேயோ எப்போ தோனி அடிச்ச ஷாட்ஸ் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா பார்க்காத விஷயங்களை சடனா இந்த சீசன்ல தோனி பண்ணி காட்டுறப்போ அது ஒரு பயங்கரமான ஒரு வைபா தான் இருக்கு. அதனாலதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து தோத்தாலும் தோனி அடிச்ச அந்த ஒரு ஷாட்ஸ்லாம் வந்து செம மெமரபிளா இருந்தனால எல்லாரும் அதை கொண்டாடினாங்க. தோனி அடிச்சிட்டாரு, நான் ஜாலியா இருக்கேன்டா, மேட்ச் தோத்தாலும் பரவாயில்ல. ஸோ இதெல்லாம் வந்து நான் பயங்கரமா இந்த சீசன்ல வந்து என்ஜாய் பண்ணி ரொம்ப ரசிச்சு ரசிச்சு பார்த்த விஷயங்கள் பேட்டிங்ல பொறுத்த வரைக்கும்.